கர்நாடக மாநிலம் சிமோகா மாவட்டத்தில் உள்ள உடுதடி என்னும் கிராமத்தில் பிறந்து சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் அதீத பக்தி கொண்டிருந்தார் மகாதேவி. அவர் சிவபெருமானையே தனது கணவனாக கருதினார். அப்பகுதியை ஆண்ட சமண மன்னனான கௌசிகன் மகாதேவியின் அழகில் மயங்கி அவரை திருமணம் செய்ய விரும்பினான். மன்னனின் வற்புறுத்தலால் திருமணம் நடந்தாலும் சிவபெருமானைத் தவிர வேறு யாரையும் தன் கணவனாக ஏற்க மகாதேவி மறுத்தார். இறுதியில் உலக பந்தங்களைத் துறந்து தனது ஆடைகளையும் களைந்து தன் நீண்ட கூந்தலால் உடலை மறைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் கல்யாண் சென்றடைந்தார். அங்கு பசவண்ணர், அல்லம பிரபு போன்ற மகான்கள் நடத்திய அனுபவ மண்டபம் என்ற ஆன்மீக சபையில் இணைந்தார். அங்கு அவரது ஆன்மீக முதிர்ச்சியைக் கண்டு அனைவரும் அவரை அக்கா என்று மரியாதையுடன் அழைக்கத் தொடங்கினர். தனது வாழ்நாளின் இறுதியில் ஸ்ரீசேலம் அருகே உள்ள கதலி வனம் என்ற இடத்திற்கு சென்றார். அங்கு தவம் இயற்றி தனது ஆராதனைக்குரிய சென்மல்லிகார்ஜுனருடன் இரண்டர கலந்து முக்தி அடைந்தார். அனைவராலும் அக்கா என்று அழைக்கப்பட்ட மகாதேவி வரலாற்றில் அக்கா மகாதேவியானார். அருளும் அறிவும் வழிகாட்டும் பாதை முருகன். அருளுடன் அதிரா கந்தசாமி. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.